ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பாரம்பரிய முறையில் எங்கள் பாட்டி பண்ணுற மெத்தடில் தவளை அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப பாரம்பரியமான அந்த காலத்து முறையில் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தவளை அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன சாமான் எடுத்து வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு, அதாவது 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஈக்குவலாக 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். எங்கள் மாமியார் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவாள். ஏன் புழுங்கலரிசி சேர்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து ஆறினா கூட அந்த அடை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிறவெல்லாம் வந்து பச்சரிசி எடுத்துக்க வேண்டாம், புழுங்கலரிசியில் தான் சாப்பிட்றது அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா. அதனால் புழுங்கலரிசி பண்ணும்போது நமக்கு இந்த பச்சரிசியோட சேர்த்து புழுங்கலரிசி பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் மாமியார் பண்ணுற மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த 1 டம்ளர் பச்சரிசியும் நம்ம இதில் போட்டுடலாம், 1 டம்ளர் புழுங்கலரிசியும் போட்டுடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப், அதாவது இந்த அரிசி 1 டம்ளர் அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு இதால் வந்து துவரம்பருப்பு நான் அளந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் வந்து போட்டு வச்சுருக்கேன். 1 கப், அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இது போட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த மிளகாயை வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 மிளகா இருக்கட்டும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரிசியை வந்து நல்ல இந்த அரிசி பருப்பெல்லாம் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி களைஞ்சி இருத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு சல்லடையில் வடியை போட்டுடுங்க. துணியை கட்டி நல்லா ஃபுல்லாக தண்ணியை ஈரம் இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல அப்படியே வந்து கீழே ஒரு துணியை போட்டு நம்ம அந்த துணி மேலே அப்படியே உணர்த்திட்டோம் அப்படின்னா, களைஞ்ச அரிசியை வடியை வச்சுட்டு உணர்த்திட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா வந்து இந்த ஈரம்லாம் இழுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ நான் களைஞ்சிட்டு உணர்த்திட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் களைஞ்சி உணர்த்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி நமக்கு ஃபேனில் நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15-20 நிமிஷம் கிட்ட கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லா உணர்ந்துடும். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா உப்புமாவோட செல் மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் நைஸாக வந்து நாம் பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் 3 மிளகா சொன்னேன் இல்லையா, மிளகாயை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சிக்கலாம். மிளகாயை நம்ம தாளித்து கொட்டி கலரும் போது பார்த்தீங்கன்னா தட்டி போடும்போது 1-2 வெளியில் வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போதே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு காரமும் கலரும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நைஸாக வந்து உப்புமாவோட செல்க்கும் அடுத்த ஸ்டேஜ், அதாவது இன்னும் கொஞ்சம் நைஸாக நம்ம வந்து இதை பவுடர் பண்ணிக்க போகிறோம். சளிக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கனமான கடாய் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நம்ம வந்து உப்புமாவுக்குலாம் எப்படி எண்ணெய் விடுவோமோ அந்த மாதிரி தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4-5-6 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து காயட்டும், அதுக்குள்ளே நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன், பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மிக்சியில் நல்லா வந்து பாருங்கள், இந்த மாதிரி ரவை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்செடுத்து இதில் வந்து ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கும்போது நம்ம இந்த மாதிரி கரண்டியால் இப்படி கலரி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கேயும் வெளியில் வந்து வெடித்து செதறி வெளியில் போகாமல் இருக்கும். இப்போ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் அதிலே வந்து நல்லா தாராளமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கோங்க.
இதில் கருவேப்பிலையும் போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை அந்த மாதிரி தேங்காய் பூ இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே லேசாக பிரட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்த டம்ளரால் அரிசி எடுத்துருக்கோமோ அதே டம்ளரால் 1க்கு 3 அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறோம். நாம் எடுக்கிற அரிசி வந்து பழசாக இருந்தது அப்படின்னா 1க்கு 3 தண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எடுக்கிற அரிசி கொஞ்சம் புது அரிசியாக இருக்கும், சாதம் குழஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1க்கு 2 இல்லை 2.5. நீங்கள் எவ்வளோ அரிசிக்கு சாதத்துக்கு தண்ணி எவ்வளோ வைப்பீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் விட்டுருக்கேன். சப்போஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேகும் போது நம்ம விட்டதை விடவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது அப்படின்னா கூட லைட்டாக வந்து நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். 3 4 5 6 டம்ளர் அளவுக்கு நான் வந்து இந்த டம்ளராலேயே அரிசி எடுத்து அதே டம்ளராலேயே வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போடுறேன். உப்புலாம் அவளுக்கு தேவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொட்டி கலர போகிறோம். ஒரு 2-3 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். நான் இந்த பக்கம் வந்து வெந்நீர் வைக்கலை, இன்னைக்கு மறந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கலரும் போது பார்த்தீங்கன்னா தாளிச்சு கொட்டுற போதே இந்த பக்கம் அரிசியோட ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறத அளந்துட்டு இந்த பக்கம் நம்ம ஒரு பக்கம் 1க்கு 3 1க்கு 2 இந்த மாதிரி தண்ணியை அளந்து ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டா கூட எடுத்து உடனே விடும்போது ஈஸியாக வேலை ஆகிடும். நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ இதை மேலே மூடி வைக்கணும், ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை கொட்டி தான் நம்ம உப்புமா மாதிரி கலர போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுது. தேங்காயோடு சேர்ந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்ந்து கொதிக்கிற போது அந்த பெருங்காய வாசனையோட ரொம்பவே பிரமாதமாக இருக்குது வாசனை. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சிடுது. இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம் பண்ணிவிட்டு இந்த உடச்சி வச்சுருக்க உடசில் வந்து இதில் போட்டுட்டே நம்ம இப்படி கலரிக்கலாம். ஒரு கையால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டே இப்படி கலரும் போது நமக்கு கட்டி தட்டாமல் நல்லா வரும். அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இழுத்து கலரிக்கலாம். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா உப்புமா வேகிற மாதிரி வேகணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 பங்குக்கும் அடுத்த ஸ்டேஜ் ஃபுல்லாக பாயில் ஆகாத ஒரு 3/4 பங்கு அளவுக்கு நம்ம வந்து இது நல்லா வேகணும். உங்களுக்கு வேகும்போது இன்னும் கொஞ்சம் வேகரிச்சு எண்ணெய் தேவைப்பட்டால் கூட நம்ம இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம். இந்த மிளகாயை வந்து நம்ம இந்த மாதிரி மிக்சியில் ஓட்டியதுனால உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் காரமும் கரெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் மிளகாய் வந்து நசுக்கு நசுக்குன்னு இருக்குது சரியாக மசியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாயை வந்து லேசாக கோர்ஸாக ஓட்டி கடையில் விற்கிறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட அதை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் கூட தாளித்து கொட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் ஆயிலில் தான் பண்ணுறேன். எங்கள் மாமியார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பியூராக, அதாவது எங்கள் ஆற்றுலேயே வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து வயலில் விளைஞ்ச கடலை எண்ணெய் இருக்கும் இல்லையா, வேர்க்கடலை, அதில் வந்து வீட்லேயே செக்கில் ஆடின எண்ணெயில் வந்து பண்ணுவோம். ரொம்ப பிரமாதமாக வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கடலெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இதை கலரி விடும்போது தான் இது வந்து நல்லா வேகும். மேலாக இப்படி வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் கிட்ட இது வேகணும். ஃபுல்லாக வெந்துடுது அப்படின்னா நான் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் கடைசியில் வந்து இதை காமிக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுத்து. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து நல்லா கலரி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட இதை நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி இல்லை ஒரு பேசனில் மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுடுவோம். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளால் தட்ட முடியும். சுட இருக்கும்போது கையில் எடுத்து உருட்டி தட்டுறது கஷ்டம். அதனால நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலரும் போது நமக்கு ரொம்ப வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணணும், கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்க
நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இப்போ டேரெக்டாக வேகும்போது நமக்கு ரொம்ப ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த மாதிரிலாம் நமக்கு டைம் எடுக்கிறது. நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு கடாயில் வந்து கிளறிடுங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம சாதம் வேக வைக்கிற மாதிரி இந்த கிளறினதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கரில் அடியில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு இதை எடுத்து குக்கரில் அப்படியே வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு வெந்துடும். உப்புமா வந்து எப்படி குக்கரில் விசில் விடுவோம் இல்லையா, ஒரு 3-4 விசில் விடும்போது உங்களுக்கு நன்னா வெந்துடும். அதே 2 விசில் விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கும். ஏன்னா திரும்பவும் நம்ம வந்து தட்டி ஒரு தோசைக்கல்லையோ இல்லை கடாயிலையோ தான் நம்ம போட போகிறோம். தவளை அடை அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எங்கள் மாமியார் வந்து கனமான இட்லி குண்டானில் பண்ணுவா, தவளையிலெல்லாம் தட்டி பண்ணுவா, பித்தளையில் ஈயம் பூசின பாத்திரத்தில் பண்ணுவா. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப குயிக்காக ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இந்தோலிய கடாயில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். தோசைக்கல்லில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் பண்ணும்போது ரொம்ப அதாவது வெயிட்டான பாத்திரமாக இருக்கிறதுனால நமக்கு வேகும்போது மொறுன்னு ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இது வந்து சூடாகட்டும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் அடியில் வந்து ஆயில் விட்டுட்டு, இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் எண்ணெய் தேவைப்படும். லைட்டாலாம் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி இப்படி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இழுத்து வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்மளால இழுத்து பிசைய முடியாது. ஆறிடுது அப்படின்னா ஒருவேளை உதிராக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு இப்படி அமுக்கி இழுத்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தட்டுறதுக்கு கைக்கு வந்து கொஞ்சம் நல்லா பனிக்கையே வந்து வரும், உருட்டுறதுக்கு வரும். இல்லைனா ரொம்ப உதிராக இருக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு கூட பண்ணிக்கலாம். நம்ம அதனால தான் குக்கரில் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லாவே வந்து கரெக்டான அளவுக்கு இருக்கும். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உருட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு இப்படி இழுத்து பிசைகிற போது பார்த்தீங்கன்னா பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலையில வந்து நம்ம எண்ணெயை தடவிட்டு காரடியா நோம்பு அடை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைறதுனால உங்களுக்கு விரிசல் விடாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம பொறுமையாக எப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி விடும்போது நமக்கு எண்ணெயெல்லாம் ஓரத்தில் சேர்ந்து நல்லா வேகும். அது வேகிறதுக்குள்ளே நாம் முதல்லையே கொஞ்சம் தாராளமாக நம்ம எண்ணெய் விட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் விடலாம். நம்ம இதே வந்து ஒரு தோசைக்கல்லில் பண்ணுறோம் அப்படின்னா சமமான பாத்திரமாக இருக்கும் போது ஒரு 3-4 கூட நம்ம தட்டி போடலாம். கடாய் அப்படின்னா 1 தான் போட முடியும். இன்னும் அதுக்குள்ளே திரும்பவும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட இது வந்து பொறுமையாக தான் வேகணும். அந்த மாதிரி வேகிற போது தான் நமக்கு வந்து நல்லா அடியில் ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வெந்து வரும். பார்க்குறதுக்குமே நல்லா கலராக இருக்கும், மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இப்போ நம்ம இதை பொறுமையாக இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வடை மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது தான் நமக்கு வந்து தீஞ்சி போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை திருப்பிட்டு திரும்பவும் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல அடி கனமான கடாய் அந்த மாதிரி எடுக்கிற போது தான் நமக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் நல்லா வெந்தும் இருக்கும். இப்போ இதே மேலே இந்த கலருக்கு வர மாதிரியே திருப்பி அடிப்பாகிறதையும் இதே அளவுக்கு வெந்து வரும்போது தான் உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு 2-3 நிமிஷம் வேகிற போது திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட எண்ணெய் விட்டு வேகிற போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வெந்த உடனே நம்ம வந்து எடுக்கும்போது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கமும் கரெக்டான அளவுக்கு இருக்கும். பார்த்தீங்களா, மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக நமக்கு வெந்துடுது. இப்போ இதை அப்படியே எடுத்து சுட சுட ஒரு வாழை இலையில் நம்ம வச்சுடலாம். இப்போ மறுபடியும் வந்து அடுத்தது இன்னும் கொஞ்சம் வந்து அடியில் எண்ணெய் விட்டுக்கலாம். திரும்பவும் 2வது தட்டி போட்டுடலாம். இதே மாதிரி மெத்தட்லேயே வந்து நம்ம எல்லாத்தையுமே தட்டிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சூப்பராக ஒரு 4 பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி கடாயில் வந்து ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லையும் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக விட்டு பண்ணினா போகிறோம் அப்படின்னா, இப்போ அவியோட அப்பா வந்து எண்ணெய் நிறைய வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லையும் ஒன்று ஒன்றா நம்ம தட்டி போட்டுக்கலாம். வேகும்போது தட்டிட்டு இந்த மாதிரி மெலிசா கல்லையும் வச்சு தட்டலாம். இல்லை நம்ம ஒன்றையும் தட்டி கூட அப்படி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மேல் பக்கத்தில் வேணால் ஒரு லிட்டு போட்டு கூட மூடிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 பக்கம் சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கடாயில் வந்து ஒரு 4 பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எல்லோவாக நல்ல கலர் கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சட்னி தேவை அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது மத்தியானம் பண்ணின சாம்பார் இருந்தால் தொட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு தக்காளி சட்னி, ஏதாவது ஒரு புளிப்பான சைட் டிஷ் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து தவளை அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இதே ரேஷியோவில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.